Hello, Hi. your good name? Manasa. Vanessa. So from where are you coming? Bangalore. From Bangalore. Yeah. Okay. Usually I like party bhaji. Party bajji கடை. Yeah. Everything, but fish is the most. கைஸ் ரொம்ப ஃபேமஸான பாட்டி பஜ்ஜி கடையில சாப்பிட போறேன் இப்போ. பக்காவா குக் ஆயிருக்கு. எனக்கு உண்மையிலேயே ஃபிஷ் பஜ்ஜி ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்டா ஒரு பஜ்ஜிக்கு 3 எறா வருது. இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சிக்கன், ஒரு கொத்துக்கறி எடுத்து அழகா உள்ள போட்டிருக்காங்க. சிக்கனோட ஃபிளேவர் நல்லா தெரியுது. இங்க அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டு எல்லா பெங்களூரு, சென்னையில எல்லாம் ஆளால் ஓடி வந்துட்டு இருக்காங்க. நீங்களே எப்படி இந்த ஊர்ல அது மதியானம் தான் சாப்பிடலாம். நைட்டு சாப்பிட்டா வயிறு போகும். இந்த நண்டு எப்போ வேணாலும் சாப்பிடலாம். அப்படியே மென்று துண்ணுலாம். ஒரு எறா 30, ஒரு பிளேட்ல வாங்கினாக்கா 60 ரூபா 2 பீஸு, மீன் 140 ரூபா 2 பீஸு. விளையாட்டு ஆரம்பிச்ச கடை 3 சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் இனோவேஷனுக்கும் 25 வயசுல ஆரம்பிச்சுங்க அந்த கடையை. காலையில பள்ளிக்கூடத்து வேலை, சாயங்காலம் இந்த வேலை. சாப்பிட்டதோட ரிவ்யூ என்ன பத்தி கேட்டீங்கன்னா 100% சொல்லுவேன். 8 out of 10 கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவ்வளவு நல்லா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஃபுட். ஹலோ, your good name? Manasa. Vanessa. So from where are you coming? Bangalore. From Bangalore. Okay. So you came to visit Pondicherry? Yes. This is my third visit to Pondicherry. Okay. So you like And Pondicherry so much? Yeah, Okay. of course. So what And do you love here in Pondicherry? everything, what not? So you I visit love at the the French city, colony though. and everything? Yeah. Okay. I'm just roaming here since morning, Okay. and especially I like party bhaji. Party bajji kadai, yeah? Yes. So how you came to know about party bajji kadai? To my friends. So Okay. when I visited last time, one of my friends she suggested me this is the best place. So I just came here. I tasted and it's very tasty. Okay. And again, I came with my friends this time. So this is one of the must try in In Pondicherry. Pondicherry. கைஸ் ரொம்ப ஃபேமஸான பாட்டி பஜ்ஜி கடையில சாப்பிட போறேன் இப்போ. இப்போ ஃபிஷ் பக்காவா குக் ஆயிருக்கு. எனக்கு உண்மையிலேயே ஃபிஷ் பஜ்ஜி ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கூட அவங்க கொடுக்குற ஸ்பெஷல் இந்த கோல்ஸ்லா. கரெக்டா ஒரு பஜ்ஜிக்கு 3 எறா வருது. ஏன்னா இப்போ 2 எறா நான் சாப்பிட்டுருக்கேன், வாய்க்குள்ள போயிருக்கு. இதுல ஒரு எறா இருக்கு. இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சிக்கன், ஒரு கொத்துக்கறி எடுத்து அழகா உள்ள போட்டிருக்காங்க. சிக்கனோட ஃபிளேவர் நல்லா தெரியுது. ஹாய் ப்ரோ, உங்க பேரு? என் பேரு கிருஷ்ணா. கிருஷ்ணா, நீங்க பாண்டிச்சேரி தானா? பாண்டிச்சேரி இந்த ஊர் தான் இருக்கும். இந்த ஊர் தானா? ஆமா. Okay. உங்களுக்கு எப்படி பாட்டி பஜ்ஜின்றது இங்க அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டு எல்லா பெங்களூரு, சென்னையில எல்லாம் ஆளால் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆமா, நீங்களே ஆமா. எப்படி இந்த ஊர்ல அடிக்கடி வந்து சாப்பிடுவோம். இங்க டேஸ்ட் வைஸ் செம்மையா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் எல்லாமே. எத்தனை வருஷமா இப்படி வந்துட்டு இருக்கீங்க? எனக்கு 10th இருந்து தான் இந்த கடை தெரியும். ஒரு வருஷமா தான் வரேன். இப்போ +1 படிக்கிறேன். இது +1 தான் படிக்கிறீங்களா? என் 10th தான் அப்பா தான் இந்த கடை சொன்னாரு. அதனால அடிக்கடி வந்து வரேன். நீங்க எத்தனை வருஷமா சார் வரீங்க? நான் ஒரு 7 வருஷமா சாப்பிட்றேன். இங்க தானே சார்? இங்க வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்கும். நம்ம பாட்டி பண்றது. நல்லா ஹைஜீனா இருக்கும். அது இல்லாம அந்த வயிறு சில பேர் சில கடையில் சாப்பிட்டு வயிறு வலி அந்த தொந்தரவுலாம் இருக்கு. நிறைய நடந்துருக்கு. அது மாதிரி சில பேர் போட்டு விட்டுருவாங்க. போட்டு வீணாகிட்டு அங்க போய் லூஸ் மோஷன் வர அளவுக்குலாம் இருக்கும். இதெல்லாம் இந்த இந்த இங்க இல்ல, இடத்துல நல்லா நேச்சுரலா வர எல்லாம் காரணம் இறங்கி வாங்குற அளவுக்கு அதுதான் பார்த்தேன். இங்க வந்து இல்ல அவங்க கடை போட்ட உடனே எவ்வளவு கும்பல் வருது பாருங்க. ஆனா இங்க கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். கொஞ்சம் ரேட் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். குவாலிட்டி இருந்ததுன்னா குவாலிட்டி கண்டிப்பா rate அதனால யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. அது மதியானம் தான் சாப்பிடலாம். நைட்டு சாப்பிட்டா வயிறு போகும். இந்த நண்டு எப்போ வேணாலும் சாப்பிடலாம். அப்படியே மென்று துண்ணுலாம். மெருவா இருக்கும். அதுக்காக தரை இங்க உங்களுக்கு எது ரொம்ப அதிகமா வியாபாரம் ஆகுது? நண்டா, மீனா, இல்ல எறா, என்ன வியாபாரம் ஆகுது? எறாவும் மீனும் ஓடும் ஐயா. இதுதான் ஓடுதுன்னு இல்லடி, எடுத்துன்னு வரது காலி ஆயிடும். இது எல்லாம் காலி ஆயிடும். பத்தலன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடுச்சுன்னா வீட்டுல ரெடியா இருந்தா எடுத்துன்னு வருவான், இல்லைன்னா எடுத்துட்டு வந்து. ஒரு எறா 30, ஒரு பிளேட்ல வாங்கினாக்கா 60 ரூபா 2 பீஸு, மீன் 140 ரூபா 2 பீஸு. அதே மாதிரி சிக்கன் 2 வாங்கினா 100 ரூபா, 150 ரூபா தான். ரெண்டும் ஒரே விலை தான். பெப்பர் சிக்கனும் அதே விலை தான், ஆனியன் சிக்கனும் அதே விலை தான். நண்டு 50 ரூபா. அந்த நண்டு கிடைக்காது சில சமயத்துல. பச்சை நண்டு அது கிடைக்காது. அது எந்த நண்டா இருந்தாலும் அந்த வெள்ளை நண்டு ரொம்ப போட மாட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளை நண்டு தான் கிடைச்சது. அந்த அடி ஒரு அடி நின்றுடா மேல. நீங்க சாப்பிட்றது நல்லா இருந்ததுன்னா சந்தோஷம். நல்லா இல்லைன்னா அதை ஓசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுதான் பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன்ல 3 விதம் செய்வேன். தூள் சிக்கன், தூள் வறுக்க போட்டு செய்வேன், பெப்பர் போட்டு செய்வேன், தக்காளி போட்டு செய்வேன். தக்காளி போடுறது கொஞ்சம் கதகன்னு இருக்கு எல்லாருக்கும். சனிக்கிழமை நாளைக்கு நல்லா ஜனம் வரும். விளையாட்டு ஆரம்பிச்ச கடை 3 சர்டிபிகேட் வாங்கியிருக்கு.
டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் இனோவேஷனுக்கும். அப்பவே நீங்க விளையாட ஆரம்பிச்சது. ஆமா, அப்பயே வந்து 7 மணிக்கு தான் கடையே. விரவு எடுப்பு, அப்புறம் மண்ணெண்ணெய் எடுப்பு, அப்புறம் தான் கேஸ் நிக்க ஆரம்பிச்சோம். நீங்க எதிர்பார்த்தீங்களா பட் இவ்வளவு அளவுக்கு வருவீங்க? இல்லையா, கடவுள் ஒண்ணுதான், அவரை மட்டும் தான் வாழ்த்துவோம். அவரை நான் வாழ்த்துறனோ இல்லையோ அவர் என்ன வாழ்த்துவார். மயில் மெயின் சீசன்ல ஆனா முட்டிக்கால் வலிக்குலாம் நல்லா ஆம்பளைங்களுக்கு எல்லாருமே கரெக்டா. இதோட குழந்தைங்களுக்கு தான் இந்த சளி கட்டாது. சளிக்கு வந்து பிள்ளைங்களுக்கு மருந்து மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். வெளியில வாங்கி கொடுக்கலாம், பாட்டி கடை தான் இல்லை. கடையில வந்து 400 ரூபா 450 ரூபா போடுவா கிலோ. வாங்கி பிள்ளைங்களுக்கு செய்யலாம், வருத்தம் கொடுக்கலாம், 65 போட்டும் கொடுக்கலாம். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இந்த இதுதான் ஆரம்பிச்சீங்களா? நீங்க நான்வெஜ் தான் இல்ல வெஜ்ல இருந்து ஆரம்பிச்சீங்களா? இல்லடி, இதுதான் ஆரம்பம். எல்லாமே இதுதான். ஆமா, வடை இல்லாமா, மசால் வடை, கீரை வடை, இது வாழைப்பூ வடை எல்லாமே போட்டு. மெது வடை போட்டா இந்த முஸ்லீம் இது அன்னைக்கு சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் மெது வடை போட்டு கொடுப்பேன். இது எல்லாம் சாதாரணமா தான். வாழைக்காய் பஜ்ஜி கூட இப்பதான் போடுறது இல்லை. யாராவது பிள்ளைங்க வந்து போட்டு கொடுத்துருவேன். நீங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்குள்ள படி முடிஞ்சிருவாங்க? அப்பெல்லாம் வந்து 6 மணிக்கு ஆரம்பிச்சேன், இப்பதான் 5:30 மணிக்கு. 5:30 மணி வேலைக்கு போறது இல்லைல்ல, 5:30க்கெல்லாம். அப்ப 7 மணிக்கு கூட உட்காந்துட்டு இருப்பாங்க எனக்காக. எதுக்கு ஒரு கடை இருக்கவங்க சாப்பிடுங்க பண்ணாலும் போக மாட்டாங்க. நீங்க வாங்க படி பொறுமையா போடுங்க. நான் 25 வயசுல ஆயா பட்டம் வாங்கினேன். பள்ளிக்கூடத்துல ஆயா வேலை எல்லாம் செய்யுதேன். அப்போ அந்த பள்ளிக்கூடத்துல ஆயா பட்டம் தானே, அது அப்படியே நிரந்தரம் ஆயிடும். இப்ப இந்த கடை எத்தனை மணிக்கு கடைசியா எப்பவுமே ஐயா 7 மணிக்கு ஆனா கூட கடையை மூடிடுவோம் ஐயா. கரெக்டா 7 மணி இல்ல கடை மூடுறது 9 மணி. அப்படி ஜனங்க கொஞ்சம் லேட்டா வந்தாங்கன்னா சீக்கிரமா ஆயிடுச்சுன்னா திரும்பி எல்லாம் எடுத்து தர மாட்டோம், வேலை முடிஞ்சிருச்சு. யாராவது ஆர்டர் பண்ணா அவங்களுக்கு எடுத்து வச்சிருவேன், அதை எடுத்தாந்து போடுவேன். ஆர்டர்ல வரும். ஆர்டர் நிறைய வருது. மே மாசம்லாம் ஆர்டர் நிறைய இருக்கும். யாராவது ஒரு காவில இருந்து எல்லாம் இருக்கும். எதை செய்யறது எதை போடுறது திட்டுவாங்க, கை தான் வலிக்குது எல்லாம். யாராவது ஒரு கை விடுவான், வராங்க என்ன பண்றது. கொஞ்ச நேரம் என் பிள்ளை கூட போடுவாரு. அவர் ஆபீஸ்ல கிடையாது, அவரும் போடுவாரு. மற்ற சென்னையில கிடையாது. அவர் சென்னையில எங்க பாட்டி? சென்னையில எங்கம்மா அண்ணா நகர்ல வேலையில இருக்காரு. அவரும் சில சமயத்துல நின்று போடுவாரு. எனக்காக கை வலிக்குது இல்ல இன்னொன்னே சின்ன பையன் வந்து பள்ளத்து பையன் கொடுக்கறதுக்கெல்லாம் அவனும் ஒரு சில சமயத்துல போடுவான். இப்போ பாட்டி பஜ்ஜி கடையை முடிச்சாச்சு. இப்போ நம்ம இன்னும் நமக்கு நிறைய ஷூட் எடுக்க வேண்டிய இருக்கு. ஸோ இங்கே சாப்பிட்டதோட ரிவ்யூ என்ன பற்றி கேட்டிங்கன்னா 100% சொல்லுவேன். 8 out of 10 கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்லா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஃபுட்டு. ஆனால் ஒன்று கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் ஒன்று குவாலிட்டி வேணும்னா நீங்கள் நல்ல காசு கொடுத்து தான் வாங்கணும். ஐஃபோனோட ப்ரைஸ் என்ன, நோக்கியோட ப்ரைஸ் என்ன உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட்டு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். நான் பே பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எறா பஜ்ஜி, ஒரு சிக்கன் போண்டா அண்ட் ஃபிஷ் பஜ்ஜி வந்துடும். பெரிய சைஸ் ஃபிஷ் தான் அது. டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னா இந்த ஒரு பிளேட் வந்து 150 rupees ஆச்சு. ஸோ 2 plates வந்து 300 rupees ஆச்சு. பட் எனக்கு இது ரொம்ப ஒர்த்தாகவே படுது. ஏன்னா இது ஒன்று சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு மேலே டின்னர் சாப்பிட தேவையில்ல. இதுவே உங்களுக்கு கண்டிப்பாக வயிறு வந்து அவ்வளோ ஃபுல் ஆகிடும் உங்களுக்கு.